ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபிப் பாய்ஸ் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 26 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அப்படி இல்லைனா என்னோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 26 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறா, அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவளை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க டாக்டர்ஸ் உடனே அவளை ஆப்ரேஷன் ரூம் தள்ளிட்டு போறாங்க. அந்த தள்ளிட்டு போற டைம் அப்போ அவளுக்கு பாதி அன்கான்சியஸ்ல இருக்கா, கண்ணை திறந்து மூடுறா. அப்போ ஹீரோ சொல்றான், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ வரி பண்ணிக்காத, கண்ணை மட்டும் மூடாத, என்ன பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க டாக்டர்ஸ் எல்லாமே அவளை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே நிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட அப்பா அம்மா கால் பண்றான். கால் பண்ணணும் அவங்க அப்பா கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்றான், இல்ல ஹீரோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்கி சொல்றான். அவன் ஃப்ரெண்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்லிடுறான், இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு யாரோ கன் ஷாட் பட்டுடுச்சு, ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, நீங்களும் அங்கே வந்துடுங்க, நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இங்க ஹீரோனோட அப்பா அழுகுறாங்க. அங்கேருந்து சீக்கிரம் கிளம்புறாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், லைக் நேற்று ஹீரோயினோட படுத்தது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நசீர் வரான். ஓகேவா, நசீர் ஹீரோவோட கோட்டை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு, முன்னால உன் கூட இருக்க பொண்ணை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அப்படி என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ ஹீரோ சொல்வான், இன்னொரு வாட்டி நீ என் மேல கையை வச்சேன்னா நான் உனக்கு கொன்னுடுவேன், அதுவும் இல்லாம நான் தான் அவளுக்கு அக்கௌண்டபிலிட்டி, நான் தான் சொல்லணும் அவளுக்கு எது நடந்தாலுமே, உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க, புரியுதா, அவளை என்னோட ஒய்ஃப், நான் தான் பாத்துக்கணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறப்போ அப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இது யார் பண்ணது, ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நான் தான் உங்களுக்கு கேட்கணும், நீ பண்ற அந்த டர்ட்டி பிசினஸ், இல்லீகல் பிசினஸ்னால தான் இந்த நிலைமை இருக்கு ஹீரோயினுக்கு, நான் மட்டும் கண்டுபிடிச்சேன் யார் அவளை இந்த மாதிரி பண்ணது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப அவங்க அப்பா கேட்பாங்க, என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், அவ என்னோட ஒய்ஃப், அவளை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு சித்தி பொண்ணு வருவா. அவ பயந்த மாதிரியே இருப்பா. ஓகேவா, நேற்று ஃபுல்லா அவ காணா போயிருப்பா. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே தேடி இருப்பாங்க, அவ கிடைச்சிருக்க மாட்டா. இன்னைக்குதான் வந்திருப்பா. வந்தோன்னா ஒரு மாதிரி பயந்த மாதிரி பதட்டமாவே இருப்பா. ஓகேவா, ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோ ஃபேமிலி, ஹீரோயின் ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் பேசுறாங்க. அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கேட்குறான். அப்போ டாக்டர் சொல்றாங்க, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிச்சு, பட் என்ன இப்போ அவள் நல்லபடியா கேர் பார்த்துக்கணும், அவள் ரொம்ப நல்லபடியா பத்திரமா வச்சுக்கணும், அவளை அப்சர்வேஷன்ல வைக்கணும், அவளை ஃபுல்லா குணமாற வரைக்கும், ஸோ அதனால அவளுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேட்குற, யாராச்சும் போய் பார்க்கலாமா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான் ஹீரோ. அப்போ டாக்டர் சொல்றாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பால, நான் அவளோட அப்பா தான், நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவான், நான் அவளோட ஹஸ்பண்டு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ எல்லாருக்குமே ஷாக் ஆயிடும். இந்த நசீருக்குலாம் செம கோவமாகும். அந்த ஹீரோட ஃபேமிலிக்கும் செம கோவமாகும், என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஹீரோ ஹீரோயின் பார்க்க போயிடுவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட பேசுறதுக்காக தான் வரான், அவளை பார்க்க தான் வந்திருக்கான் போல. அப்போ ஹீரோயின் அன்கான்ஷியஸா இருக்கா. அப்போ ஹீரோ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி அவ கண்ணை முழிக்கணும், ஏன்னா அவளுக்கு பேசுறதுலாம் கேட்கும் போல. ஸோ கண்ணை முழிக்கிறதுக்காக அவன் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவான். நீ தான் இருக்கிறதுல பிரேவஸ்ட் உமன்னு நான் பார்த்ததுலே, நீ என் கூட சண்டை போடணும், திரும்பி உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், தயவு செஞ்சு கண்ணு மொழி, அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ அந்த இடத்துல கண் கலங்கி தான் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த இடத்துல டாக்டர் டைம் முடிஞ்சிச்சு விசிட்டிங் ஹார்ஸ், நீங்க அப்புறமா வாங்க, பேஷண்ட்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளியே வருவான். வெளியே வந்தோடனே சித்தி கிட்ட கேட்பான், எங்க மத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தி சொல்லுவான், அவங்க இல்லவே இல்லை, எங்கேயோ போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாவே அவ சொல்லுவா. அப்போ சித்தி சொல்லுவான், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரலாம், பாரு உனக்கு வேற ரத்த கரையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் இங்கே இருக்கேன், நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்தி கேட்பா, ஏன் அவளுக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா, அவங்க கூட இருப்பாங்க, நீ எதுக்கு இருக்கணும், நீ வா நம்ம கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் இல்ல, நான் இங்க இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வரான், அதுவே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட் வருவான். வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு கேட்பான் ஹீரோ கிட்ட, எப்படி இருக்கா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அந்த சித்தி பொண்ணுல அவ பதில் சொல்லுவா, அவ ஒன்னும்
சாவல அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ வந்து ஒரு முறை தான் மறைப்பான் சித்தி பொண்ணை பார்த்து. அவ வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்றா, இல்ல சர்ஜரி நல்லபடியா போச்சு, இப்போ வந்து அவ அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோ சொல்றான், நீ வந்து சித்தியும் சித்தி பொண்ணு வீட்டை போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். இங்க போறதுக்கு முன்னாடி வந்து அந்த சித்தி சொல்றா, ஹீரோயின் ஷூட் பண்ணிட்டா கரெக்ட் தான், அது நம்மளோட பிரச்சனை கிடையாது, அது வந்து அவங்களோட பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க, நீ இங்க இருக்கணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா. சோ இங்க வந்து ஃப்ரெண்டு எல்லாருமே போயிடுவாங்க. இங்க ஹீரோ நின்று யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சீன் அப்படியே இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன் வந்து சித்தி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல இருக்கா. அவ வந்து புலம்பிட்டே இருக்கா, ஒருவேளை இந்த இன்சிடென்ட்னால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா எனக்கு இதுக்கு சுத்தமா பிடிக்கலையே, நான் ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டேன், உருப்படியா அவளை அங்கேயே கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது இவ தான் ஷூட் பண்ணிருக்கா ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க அவ ஷூட் பண்ற மாதிரி ஹீரோயினை. சோ அப்ப வந்து யோசிக்கிறா இவ, ஒருவேளை ஹீரோயின் என்ன பாத்திருந்தானா நான் என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளே புலம்பிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சித்தி பொண்ணோட அம்மா வராங்க. வந்து நீ நேத்துலாம் எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவ சொல்றா, இல்ல நான் ஒரு கிளைண்ட பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்றா. சரி ஏன் ஒரு மாதிரி ஹைட் பண்ற மாதிரி இருக்கு, என்ன மறைக்கிற, சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ சமாளிச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறா. வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இவ யோசிக்கிறா, இந்த பயத்தோட என்னால வாழ முடியாது, நம்ம ஏதாவது பண்ணோம் ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த தாத்தா பாட்டி பார்த்தோம்ல அந்த ஒரு வில்லேஜ் ஏரியால, சோ அவங்கதான் வந்திருப்பாங்க ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ வந்தப்போ வந்து அங்க ஒரு மெய்ட் இருப்பாங்க, ஓகேவா. சோ இந்த கார் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி சர்வன்ட் இருப்பாங்க. சோ அவங்க வந்து சொல்றாங்க, இதான் வந்து ஹீரோயினோட வீடு, பட் இப்போ அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஒன்னும் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து சித்தி வரா. வந்துட்டு கேக்குறாங்க, யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் கிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த சர்வன்ட் சொல்றாங்க, இல்ல ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்து அந்த தாத்தா பாட்டி சொல்றாங்க, நான் ஹீரோயின் எப்படி இருக்கான்னு விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த பழத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அப்போ அந்த சித்தி வந்து அந்த பழத்தை எட்டி பார்த்துட்டு கையில கூட வாங்க மாட்டா. சர்வன்ட் கிட்ட சொல்றா, அவ டிஸ்சார்ஜ் ஆகி வந்த அப்புறம் வர சொல்லு, இப்ப கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ திமிரா உள்ள போயிடுறா. இங்க வந்து அவங்க வருத்தப்பட்டுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஹீரோயின் பார்க்க வந்திருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் காதுல சொல்லுவான், நான் கண்டிப்பா இது யார் உனக்கு பண்ணதுன்னு கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சு அவனை கண்டிப்பா நான் கொல்லுவேன், இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. அவ வந்து உள்ள அப்சர்வேஷன்ல இருக்கா போல. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வரான், கையில வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து சொல்கிறேன், எனக்கு உன்னை பற்றி தான் வரியா இருக்கு, நீ வந்து என்ன பண்ணுறன்னு தெரில, நீ தான் வந்து எங்களை யாருமே கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், புரியுது, என்னை பத்தி நீ வரி பண்ணாத, நீ கண்டுபிடிச்சியா அந்த ஆளுங்களை, யாருன்னு கண்டுபிடிச்சியா, யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அந்த ரிமோட் ஏரியா வந்து அந்த ஏரியாவில் வந்து சிசிடிவியே இல்லை, ஸோ அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ ஏதோ வரி பண்ணிக்காத, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஹீரோயினை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து போய் அந்த ஹீரோயின் கண்ணாடி நினைப்பான். ஹீரோயின் வந்து அந்த சைடு இருப்பான். ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு சொல்லுவான் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு வந்து இப்போ இருக்க என்ன தெரியுமா கஷ்டமா இருக்கு, அவள் இன்னும் கண்ணு முழிக்கல, கண்ணு முழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் வந்து அவள் அன்கான்சியஸாக தான் இருக்கா, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அன்னைக்கு அவள் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருந்தான்னு தெரியுமா, இன்னும் எனக்கு என் கண்ணு முன்னாடியே நிக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க புலம்பிட்டு இருப்பான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தனியாக போயிடுவான் போல். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தனியாக தான் இருப்பான் நம்ம ஹீரோயின். இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு அந்த சித்தி பொண்ணு உள்ளே வருவா. உள்ளே வந்துட்டு ஹீரோயினுக்கு போதில்லை அந்த ஆக்சிஜனு, அதை வந்து ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணியிருப்பா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு இருப்பான். ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருப்பான், ஹீரோயின் கண்டிஷன் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ் ஆதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அந்த டாக்டராகவும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமை வந்து இவ யூஸ் பண்ணி அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போற அந்த இதை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருவா. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கிளவுஸை கழட்டி அவ பாக்கெட்ல வச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து நிப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து பிபி ட்ராப் ஆன உடனே, பல்ஸ் ட்ராப் ஆன உடனே அங்க இருக்க நர்ஸ்க்கு வந்து மானிட்டர் ஆகும் போல பல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து ஓடி வரதை பார்த்துட்டு இங்க இருக்க ஹீரோ அந்த டாக்டர் எல்லாருமே ஓடி வருவாங்க. ஸோ அவங்களாம் உள்ள போய் அவளுக்கு வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு சிபிஆர்லாம் கொடுத்துட்டு இதை வந்து இந்த சைடு மிரருக்கு இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ நிற்பான். நின்று பார்த்துட்டு செம்மையா பயப்படுவான், இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையை ஆட்டுவான் நம்ம ஹீரோ. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து செம்மையா வரி பண்ணுவான் ஹீரோயினுக்காக. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து சிபிஆர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, சாவர நிலைமை தானே. ஸோ அதுல இருந்துன்னா அவனை கூப்பிட்டு வர பாக்குறாங்க ஹீரோயினை. இதை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையா பயப்படுவான். அப்போ அந்த இடத்துல பின்னாடி வந்து சித்தி பொண்ணு நிப்பா, ஏதோ பயந்த மாதிரியே நிப்பா. ஸோ வந்து ஹீரோ வந்து இங்க வந்து ஹீரோயின்
ஹீரோயின் சேவ் ஆறாளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் அந்த மிரர் சைடு இந்த சைடு மூலயமா. அவ வந்து ஹீரோ நோட்டீஸ் பண்ணல நினைச்சிட்டு அவ அந்த சைடு போயிடுவா பின்னாடி. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான், தயவு செஞ்சு விட்டுறாத, நீ ஹோல்ட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே பார்த்துட்டு இருப்பான். செம்மையா பயந்து போயிருப்பான், கண்ணு கலங்கிடும் நம்ம ஹீரோக்கு. அந்த சைடு பார்த்தனா அந்த மானிட்டர்ல வந்து அந்த சிங்கிள் கோடு வந்துடும். ஸோ ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கிள் கோடு போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்மையா வந்து பிரேக் ஆகி கண்ணில் தண்ணி நிற்கும். அப்படியே இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. எபிசோட் 26 வந்து இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 27 டுமாரோ அப்லோட் பண்றேன். இன்கேஸ் ஆஃப் டிலே ஏதாவது வந்துச்சுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, see you in the next video. Bye bye.